இந்த ஃபார்மில் பார்த்தோம்னா இப்போ நாட்டு ரகம் தென்னை மரம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஹைப்ரிடு மலேசியன் க்ரீன் வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை பார்த்தோம்னா தெரியும். இது வச்சு ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இது பார்த்தோம்னா ஒரு 4 வருஷம் மேலே ஆகுது. கீழே பார்த்தோம்னா நம்ம போரானுக்கு போட்ட அந்த எருக்களை திருப்பி பூரா முழுசாக முளைச்சிருக்கு. அதை அப்படியும் திருப்பி அப்படியே ரொட்டேஷன் பண்ணி போட்டுக்குருவாங்க. இப்போ இதுலேயும் நாட்டு ரகத்தை பார்த்தோம்னா அதுலேயும் தெரியுது. இதை பார்த்தோம்னா நம்ம இளநிக்கே அறுத்து விட்டுக்குருவாங்க, அதை வந்து தேங்காய்க்கும் விட்டுக்குருவாங்க. அப்போ இதில் வந்து நமக்கு டபுள் பெனிஃபிட் ஆகி போயிடுது. இந்த தோப்பில் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தோட்டத்தை சுத்தமாக வைக்கிறோமோ அவ்வளோ நமக்கு ஈல்டு நல்லாயிருக்கும். நல்லா இது பண்ணணும். இதை பார்த்தோம்னா நம்ம இளநிக்கும் அறுத்து விட்டுக்குருவாங்க. இந்த மரத்தை வந்து நம்ம நெத்துக்கு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து தண்ணி கூடுதலாக இருந்துச்சுன்னா இந்த இளநீ ரகத்தை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நம்ம நாட்டு ரகத்தை போட்டு விட்டோம்னா அது கொஞ்சம் வறட்சியை தாங்கி வளரும், நல்லாவும் ஈல்டு கொடுக்கும். ஊடல்லாததுக்கு நம்ம ஒரு பாடு நாற்று வச்சு விட்டுற வேண்டியது. இப்போ இதில் பார்த்தாலே தெரியுதுல்ல நமக்கு நாட்டு மரத்துக்கு இந்த மரத்துக்கு. இதை வந்து நம்ம தேங்காய்க்கு விடுறதுக்கு எப்படி 4லேருந்து 5 வருஷம் ஆகி போயிடுது. இதை பார்த்தோம்னா ஒரு 2.5 வருஷத்துலேருந்தே நமக்கு ஈல்டு தர ஆரம்பிச்சது. தண்ணி கூடுதலாக இருந்துச்சு, நம்மளால் கவனிக்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த ரகத்தை சூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மெத்தட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எந்த ரகம் எது பெஸ்ட்டுன்னு பார்ப்போம்.